வள்ளலாரின் பெருமைக்கு பெருமை வகையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த சர்வதேச உலக தரத்திலான அமைப்பதற்கு ரூபாய் 98 கோடியை அரசு நிதியாக வழங்கி பல்வேறு நீதிமன்ற வழக்குகளுக்கு தற்போது பி சைட் எனப்படுகின்ற ஒரு பகுதி கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் வள்ளலாருடைய அருந்தவ சீடர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும். ஏ சைட் எனப்படுகின்ற மற்றொரு பகுதி நீதிமன்ற வழக்கிலே இருப்பதால் அந்த நீதிமன்ற வழக்கு தீர்ப்புக்கு பிறகு அந்த பணிகளும் மேற்கொள்ளப்படும். இன்றைக்கு வள்ளலார் பிறந்த தினமான 203ஆம் ஆண்டு வள்ளலார் அவர்கள் இந்த நாட்டிற்கு தந்த அறநெறிகளை பாதுகாக்கின்ற வண்ணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் வள்ளலாருக்கு முதலில் முப்பெரும் விழா கொண்டாடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த முப்பெரும் விழாவினை சென்னையிலே இருக்கின்ற கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே தொடங்கி வைத்தார்கள். ஆண்டு முழுவதும் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்து அந்த திட்டத்தின் நிறைவில் அந்த ஆண்டு நிறைவுறுகின்ற பொழுது கலைவாணர் அரங்கத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தி அந்த நிகழ்விலும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பங்கேற்று வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவருடைய தபால் தலை வெளியிடப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் வள்ளலார் பெருவிழாவை ஆண்டு முழுவதும் நடத்துவதற்கு அரசின் சார்பிலேயே சுமார் 3,25,00,000 மானியமாக வழங்கி அவர் புகழுக்கு புகழ் சேர்த்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆவார். அவர் வாழ்ந்த பகுதிக்கு வள்ளலார் நகர் என்று பெயர் சூட்டி பெருமை சேர்த்தவர் முத்தமிழறிஞர் நினைவில் வாழும் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே அந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் அந்த பேருந்து நிலையத்தை பயணிகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற பணியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் வள்ளலாருடைய சர்வதேச ஒரு மாநாட்டை வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே 10,000 வள்ளலார் சன்மார்க்கங்கள் கலந்து கொள்ளுகின்ற, குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்கின்ற ஒரு மாநாட்டினை சென்னையிலே நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தொடர்ந்து வள்ளலாருடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற 25 சன்மார்க்கங்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் அவர்களுக்கு பட்டயமும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வள்ளலாரை பற்றிய இன்னொரு நூல் அந்த நிகழ்விலேயே வெளியிடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை முழு அளவிலே தன்னுடைய சொந்த பணி போல் பாவித்து எல்லா வகையிலேயும் இந்த மையத்திற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் காலையிலே நடைபெற்ற இந்த 203ஆம் ஆண்டு விழாவிலே பங்கேற்று வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த அன்னதான கூடத்தின் நெருப்பை மீண்டும் பிரகாசிக்க செய்கின்ற வகையிலே அந்த பணியையும் துவக்கி வைத்து பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு சன்மார்க்க கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். வள்ளலாருடைய அறநெறிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசாக, வள்ளலார் புகழ்கீடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லை பதிக்கின்ற ஒரு அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது.